டாரடெக் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது 7th இருக்கக்கூடிய இயல் 4ல முக்கியமான வினாக்கள். அதாவது குரூப் 2 ஆஸ்பெக்ட்ல 10,000 வினாக்கள் அப்படிங்கிற வரிசையில நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம், 7th ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். இது 7th செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடியது. இது எதுக்காக அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பாடத்தை படிச்சு முடிச்சோடனே அதுல என்னென்ன மாதிரி கேள்விகள் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ஒன்லைனர்லயே பார்த்துப்போம். இதை தாண்டி இதுக்குள்ள இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 வினாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்குள்ள அடக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்டை ஒரு சின்ன இதுக்குள்ள சுருக்கின மாதிரி ஆயிடும். ஸோ ரிவிஷனுக்கு இது குரூப் 2 ஆஸ்பெக்ட்ல நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த முக்கியமான கேள்வி பதில்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ இயல் 4ல முதல் கேள்வி, அதாவது இது 6ஆம் வகுப்புல ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு 50 வினாக்கள் அந்த மாதிரி இருக்கும். 7ல இருந்து ஒவ்வொரு இயல்லையும் 100 வினாக்கள். அப்ப அதிகபட்சமான வினாக்களை நம்ம ஒவ்வொரு இயல்ல என்ன செய்யறோம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணிடும். இப்போ முதல் கேள்வி, வானம் ஊன்றிய மதலை போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. வானம் ஊன்றிய மதலை போல என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் ஜென்னி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த பாடல் எது அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை. அதுதான் யாரு அப்படின்னா அந்த வானம் ஊன்றிய மதலை போல அப்படி அந்த கலங்கரை விளக்கத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. மேகத்துல இருந்து வந்திருக்க தூண் மாதிரி அந்த இது இருக்கும். மதலைன்னா தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 2வது கேள்வி, மதுரை காஞ்சி அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். இந்த பெரும்பானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரக்கண்ணனார். இவர் எழுதின இன்னொரு நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. அப்ப மதுரை காஞ்சி அப்படின்னு நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரக்கண்ணனார். சரி, மதுரை காஞ்சி என்னும் நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார், பட்டினப்பாலை நூலினுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரக்கண்ணனார். இந்த கடியலூர் உருத்திரக்கண்ணனார் எழுதின நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையும். இதுல பட்டினப்பாலை கொடுக்கல, அதனால பெரும்பானாற்றுப்படை, ஆப்ஷன் ஏ. அடுத்து, தவறானவை எது? நற்றிணை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பட்டினப்பாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முல்லை, பொருநாறு, பாணிரண்டு இது எல்லாமே எதை சொல்லுவாங்க அப்படின்னா 10 பாட்டு நூல்களை சொல்லுவாங்க. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் எனும் இத்திரத்தை 8 தொகைன்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய 3 நூல்களுமே பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்கள். பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, நல்லூர் நத்தத்தனாரினுடையது, பட்டினப்பாலை இது எல்லாமே 10 பாட்டு. நற்றினை மட்டும் 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா இதுல பொருந்தாதது, ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி. இது கரெக்டா அந்த லைன் படிச்சோம்னா இது ஈஸியா அடிச்சிடலாம். அப்ப ஏணி சாத்திய அருஞ்ச் இச்சினுடைய இன எழுத்து இஞ்சு இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும். ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம என்ன செய்வாங்கன்னா வல்லினம் போட்டிருக்காங்க. அப்ப இதுல எல்லாம் வல்லினங்கள் வராது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான வாக்கியம். அடுத்து, பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. கடியலூர் உருத்திரக்கண்ணனார். இதுக்கு முன்னாடி என்ன கேட்கறாங்க? பெரும்பானாற்றுப்படை என்ற நூலினுடைய ஆசிரியரும் கடியலூர் உருத்திரக்கண்ணனார் தான். இந்த பட்டினப்பாலை அப்படின்ற நூலினுடைய ஆசிரியரும் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரக்கண்ணனார். அடுத்து பொறுத்துக, மதலை அப்படின்றாங்க. மதலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா தூண். வானம் ஊன்றிய மதலை போல, வான்ல இருந்து கீழே பூமி வரைக்கும் இருக்கக்கூடிய தூண் மாதிரி இருக்குதான் அந்த கலங்கரை விளக்கம். நெங்கிலி அப்படின்றாங்க தீச்சுடர். அதுல எரியக்கூடிய விளக்கு தீச்சுடர் மாதிரி. அழுவம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கடல். பறவைனால என்ன அர்த்தம் அப்படின்னா கடல் தான். பறவைனாலும் கடல் தான். வாரணம் அப்படிங்கிறது பறவைன்னு ஒரு பொருளையும் குறிக்கும், கடல் அப்படின்ற ஒரு பொருளையும் குறிக்கும். சென்னி அப்படின்னா உச்சி. சென்னினா உச்சி. அப்ப 2 4 1 3 ஆப்ஷன் ஏ. அடுத்து, பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்த ஒவ்வொரு நூல்கள்லையுமே பாட்டுடை தலைவன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அப்ப பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். வேயாமாடம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வேயினா மூங்கில்னு சொல்லுவாங்க. வேயிறது அப்படின்னா அந்த பின்றது அப்படின்னு அர்த்தம். கூரை பின்றது, வேயிறது அப்படின்னு. கூரை வேஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூரை வேய்ந்தனர் அப்படின்னு சொல்லுவோம். வேயாமாடம்னா அது வேயல். அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க? எதையுமே வச்சு வேயாம சாந்த கொண்டு பூசிருப்பாங்க. காங்கிரீட் போடுறது, அதான் வேயாமாடம். சாந்தினால் பூசப்படுவது, ஆப்ஷன் பி. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பக்கூடிய புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கும் வழிகாட்டுறதாக பாடப்படுவது. இந்த மாதிரி நான் அவர்கிட்ட போய் பரிசு பெற போனேன், போற வழியில இங்கெல்லாம் தங்கினேன், இங்கெல்லாம் நீங்க இவரை பாடி பரிசல் பல வந்திருக்கக்கூடிய பாணர் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களே நிறைய விருந்தெல்லாம் அழிச்சு அவர்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. அங்க நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டுவதாக சொல்லக்கூடிய இலக்கியங்கள் தான் எது அப்படின்னா
ஆற்றுப்படை இலக்கியங்கள். அப்ப வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பக்கூடிய புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கும் வழிகாட்டுவதாக பாடப்படக்கூடியது என்னது அப்படின்னா ஆற்றுப்படை இலக்கியங்கள். கலித்தொகை மருதத்திணையில எத்தனை பாடல்களை மருதநில நாகனார் இயற்றிருக்காரு அப்படின்னா மருதத்திணையில அவர் 35 பாடல்கள், அதாவது கலித்தொகையில 5 இருக்கும். முல்லை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி. அப்ப முல்லைக்கு பேயனார் எழுதியிருப்பாரு, மருதம்க்கு யார் அப்படின்னா மருதநில நாகனார். அப்ப இந்த மருதத்திணையில அவர் எத்தனை பாடல் பாடியிருக்காரு அப்படின்னா 35 பாடல்கள் பாடியிருக்காரு. ஆப்ஷன் 10 பாட்டு நூல்களுள் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. திருமுருகாற்றுப்படை, மலைப்படுகடாம், 10 பட்டினப்பாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப 10 பாட்டு நூல்கள்ல தவறானது முருகு 12 முல்லை, பெரு வளமதுர காஞ்சி, மருவினிய, கோல நெடுநல்வாடை, கோல்குறிச்சி, கோல நெடுநல்வாடை, கோல்குறிச்சி, மதுரை காஞ்சி, அதெல்லாத்தையும் சொல்லி கடைசியில கடார் தொடும்பத்து அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. மலைப்படுகடாம் ஒரு 10 பாட்டு நூல், பட்டினப்பாலை ஒரு 10 பாட்டு நூல். ஆனா 10 நச்சினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா 8 தொகை நூல்கள்ல வரும். அப்ப அதுதான் பொருந்தாதது. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. கப்பல், பகல், காற்று, அழகு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கிறதா முதல்ல வரும். அப்ப அழகு. அடுத்து மெய்யெழுத்துக்கள்ல முதல் எழுத்து கா, அதுலதான் ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தோம்னா இதை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ, இதை பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அழகு 1, கப்பல் 2, காற்று 3. அதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னா பகல் இருக்கு. அப்ப அந்த வரிசையில பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. அடுத்துதான் திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? திருக்குறள் எத்தனை அதிகாரங்கள்? 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் உள்ளன. அடுத்து உரு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அழகு. கவினால் என்ன அர்த்தம் அப்படின்னா அழகுன்னு தான் அர்த்தம். அடுத்து போல அப்படின்னா விளக்க. வங்கூல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா காற்று. வங்கூல்னா காற்று. நீகான் அப்படின்னா நாவாய் போட்டுபவன். அப்ப 2, 3, 1, 4 ஆப்ஷன். அடுத்து மிகவும் பழமையான இலக்கண நூல், தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஆப்ஷன் சி. மற்றது எல்லாமே இலக்கண நூல்கள் தான், ஆனா அதுல மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்து மருதத்திணை பாடுறதுல வல்லவர் யாருன்னு கேக்குறாங்க. மருதநில நாகனார். ஆப்ஷன் ஏ. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா அகநானூறு. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். அந்த வங்கம் கப்பல் அந்த 2 கடலையும் பிளந்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த நூல் எது அப்படின்னா அகநானூறு. ஆப்ஷன் சி. அடுத்ததான் பொருந்தாதது எது? கலித்தொகை, நற்றிணை, பரிபாடல், பட்டினப்பாலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல கலித்தொகை, நற்றிணை, பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 8 தொகை. இதுல பட்டினப்பாலை மட்டும் என்னது அப்படின்னா 10 பாட்டு நூல்கள். அடுத்து புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது எது? எதுல புலால் இறைச்சி நாற்று அடிக்குது அப்படின்னு சொன்னா கடல்ல அடிக்குமா. அந்த மீன்களினுடைய அந்த வாடை அடிச்சுட்டே இருக்கும். அடுத்து பாரதிதாசன் எந்த சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு அப்படின்னு கேக்குறாங்க. புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் என்னும் பெயரால் அழைக்கப்படுறவர் தான் யார் அப்படின்னா பாரதிதாசன். இதுல கவி குயில் அப்படின்னா சரோஜினி நாயுடு. தேசிய கவி பாரதியார். உவமை கவிஞர் யார் அப்படின்னா சுரதா. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. நற்றிணை, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. முதல்ல உயிரெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை தான் முதல்ல எழுதணும். அப்ப அகநானூறு 1. அடுத்ததா இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, ரகரம் நகரம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இப்ப இதுல ககர வரிசையில முதல்ல ஆரம்பிக்கணும். அப்போ 1 தான் இருக்கு. என்னது அப்படின்னா கலித்தொகை. இப்ப அது 2. அடுத்து இச்சுல இருக்கா, இஞ்சுல இருக்கா, இட்ல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம்னா இத்துல இருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல. ஆனா இத்துக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா இந்துல இருக்கு. நற்றிணை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நற்றிணைன்றது 3வது. அடுத்ததா கடைசி என்ன இருக்கு அப்படின்னா புறநானூறு. அப்ப அந்த வரிசையில இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி. அகநானூறு, கலித்தொகை, நற்றிணை, புறநானூறு. அடுத்ததா சரியான தொடர் எது? புலவு திரை பெருங்கடல். புலவு திரை பெருங்கடல். புலவு திரை, புலவு திரை பெருங்கடல். 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். புலவு திரை பெருங்கடல். அடுத்தது கடலோடா கால்வல் நெடுந்தே கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. கடல்ல ஓடக்கூடிய அந்த கால்வல் நெடுந்தேர், கடலோடா கால்வல் நெடுந்தேர்னா பெரிய நெடுந்தேரானது கடல்ல ஓடாது. கடல்ல ஓடக்கூடிய நாவாயும் என்ன செய்யாது, ஓடாது நிலத்து அப்படின்னு சொல்லக்கூடியது திருக்குறள். ஆப்ஷன் ஏ. அடுத்து தவறான இணை எது? வங்கம், எல்,
கோடு, மாட ஒல்லெறி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கப்பல் அப்படிங்கிறது, களம் அல்லது கப்பல். அடுத்து எல் அப்படின்னா பகல், எல்னா கதிரவன், பகலை குறிக்கக்கூடியது. கோடு அப்படின்றாங்க, கோடுனா உச்சின்னு வரும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கடல்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு. மாட ஒல்லெறி, மாட ஒல்லெறினா கலங்கரை விளக்கம், இதுவும் சரி. அப்ப தவறான இணை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அடுத்து அகநானூற்றில் இருக்கக்கூடிய அடி வரையறை, அடி எல்லை அப்படின்றது 13ல இருந்து 31 வரைக்கும். இதை அப்படியே மாத்தி போடலாம். 13 மாத்தி போட்டா 31, இதுதான் அகநானூறு. அடுத்து நெடுந்தொகை என அழைக்கப்படக்கூடிய நூல். அகநானூரினுடைய இன்னொரு சிறப்பு பெயர் என்னது அப்படின்னா நெடுந்தொகை. அகநானூற்றில் இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா அதுல 400ன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் சி. குறுந்தொகையில 400 பாடல் தான், கடவுள் வாழ்த்தை சேர்த்து 401 பாடல்கள் இருக்கும். குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ. அடுத்ததான் கூற்று 1, கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களில் ஒன்று. கடல் பயணம் சென்று கரை திரும்பக்கூடிய தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் என்னது அப்படின்னா கலங்கரை விளக்கம். ஒரு கலங்கரை விளக்கம் இருந்தாதான் நம்ம அந்த பாதையில எங்க இருக்கோம் அப்படிங்கறத அதை பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா வருவாங்க. அதாவது கடல் பயணம் சென்று கரை திரும்பக்கூடிய தமிழர் கண்ட தொழில்நுட்பம் தான் என்னது அப்படின்னா கலங்கரை விளக்கம். அடுத்து கூற்று 2, கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வாழ்ந்திருக்காங்க. அப்ப கடலோடு வாழ்ந்த தமிழர்கள் தங்களுடைய தொழில்நுட்ப அறிவால தான் களம் படைத்து கப்பல்கள் உருவாக்கி அதனை கொண்டு என்ன செஞ்சாங்க, மீன் பிடித்தும் வணிகம் செஞ்சு வாழ்ந்தனர். 2000 ஆண்டுகள் ஆனாலும் உங்களோட கப்பலை பழுது பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி வாக்கரவர்களே நம்ம தமிழர்களுடைய கப்பல் கட்டும் திறத்தை சொல்லியிருப்பாரு. கூற்று 1, 2 சரி. பிற்கால சோழர்களுள் எந்த அரசன் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றான் அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். கடாரம் கொண்டான அழைக்கப்பட்ட ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் என்ன செய்வாங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள்ல பெரிய கப்பற்படையை கொண்டிருக்கக்கூடிய அரசர்கள். அடுத்து இன்றாகி அப்படிங்கிறத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது உயிர் வரின் உட்கூறல் என்ன செய்யும் அப்படின்னா மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். அடுத்ததான் உடல் மேல் உயிர் ஒன்றி ராவா மாறி இருக்கும், என்றாகி. ஆப்ஷன் சரி, இன்றாகி. ஆப்ஷன் சி. அடுத்து எடுகை இடம் வராத இணை. எதுகைனா 2வது எழுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்னா இருக்கணும். இப்ப 2வது எழுத்து எது எதெல்லாம் ஒன்னா இருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இரவு, இயற்கை, 2வது எழுத்து ஒன்னா இல்ல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வங்கம், சங்கம், இங்க ஒன்னா இருக்கு. அடுத்து உலகு, உளவு, இங்கே 2வது எழுத்து ஒன்னா இருக்கு. இங்க அசைவு, இசைவு, இங்கே 2வது எழுத்து ஒன்னா இருக்கு. அப்ப எதுக்கு இடம்பெறாத இணை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பயணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று தரை, நீர், இன்னொன்னு வான் அப்படின்னு பயணம் என்ன செய்யும் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்து சரியான கூற்று எது? கூற்று 1, பயணம் என்பது நீர்வழி பயணம், வான்வழி பயணம், தரைவழி பயணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கூற்று 2, நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம் என வகைப்படுத்தலாம். தண்ணில போறத உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கலைகளாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழ்கண்ட அனைத்துமே என்னது அப்படின்னா சரி. பயணம் அப்படின்றது 3 வகையா சொல்றாங்க. நீர்வழி, வான்வழி, தரைவழி 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி, கடல் வழி அப்படின்னு பிரிப்பாங்க. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும் அப்படின்ற 3 கூற்றுகளுமே சரி. கப்பல் கட்டும் போது அதன் நீளம், உயரம், அகலம் ஆகியவற்றை அளக்க எந்த நீட்டல் அளவையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தச்சுமுலம், தச்சுமுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கப்பலை கட்டும் போது அதோட நீளம், அகலம், உயரம், நீளம், அகலம், உயரம் இது 3த்தையுமே குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்னது அப்படின்னா இந்த தச்சுமுலம். சரியான தொடர் எது? உலகிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் அப்படின்றாங்க. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். இங்க குசுடுத்து புரு வருது, நம்ம இக்கு போட்டக்கூடாது, அது தவறு. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். ஆப்ஷன் ஏ தான் சரியான தொடர். அடுத்து பொருந்தாததை எழுதுக. தோணி, புனை, களம், தெப்பம் அப்படின்றாங்க. தோணி, புனை, தெப்பம் இதெல்லாமே சின்ன சின்ன நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு. களம், நாவாயெல்லாம் பெரிய கடக்கிறது குறிக்கக்கூடியது. அப்ப ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. அடுத்து கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முன்னீர்னா கடல் நீர், அது சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். அடுத்து உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படக்கூடிய காப்பியம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், முறையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்லாம் சொல்லக்கூடியது எது அப்படின்னா சிலப்பதிகாரம். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு காப்பியம். சிலப்பதிகாரம், மணிமேகலையும் இரட்டை காப்பியம். அடுத்து அருங்கலம் திரியர் நீர்மிசை நிவக்கும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க.
பதிற்றுப்பத்து. அருங்கலம் திரியர் நீர்மிசை நிலக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள் பதிற்றுப்பத்து. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னு சொல்லி கரும்பு பிடிக்கிறதுக்கான எந்திரங்கள் இருந்தது சொல்றதும் பதிற்றுப்பத்து. சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படக்கூடிய பொருட்களுள் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோணி, புனை, மிதவை, தெப்பம் இது எல்லாமே என்னது அப்படின்னா சிறிய நீர்நிலைகளை கடக்கக்கூடியதுதான். இப்ப இது அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி. அடுத்ததான் 42 அகர வரிசைப்படுத்துக. முதல்ல உயிரெழுத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதான் நம்ம முதல்ல எழுதணும். இங்க வந்து கொடுத்துருக்க எழுத்துக்கள்ல உயிரெழுத்து எது அப்படின்னா ஓடம் மட்டும்தான் உயிரெழுத்து. ஓ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அடுத்து கொடுத்துருக்கிறதுல இக்கு, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு இது வரைக்கும் எழுதிருக்கலாம். இப்ப அடுத்து எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்துல ஆரம்பிக்குது. இத்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. இத்துக்கு அடுத்துதான் இங்க இப்பு, இப்புக்கு அடுத்து இம்மு. அப்ப இத்துல ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்தை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஏ. அப்ப இத்துலதான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்ப இது ரெண்டாவது. அடுத்ததா இப்பு, இப்புக்கு அப்புறம் தான் என்னது? இம்மு. இப்ப இதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்தை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஊ, இம்மு கூட்டல் ஊ. அப்ப இது 3, இது 4. இப்புக்கு அடுத்து இம்மு. அப்ப ஆப்ஷன் சி. ஓடம், தெப்பம், புனை, மிதவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து சரியான தொடர். நீர்மிசை அருங்கலம் திரியர் நீர்மிசை நிவக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் ஏ. அடுத்தது பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலமாக பொருட்களினுடைய ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பட்டினப்பாலை. நிறைய வணிகத்தை பத்தி என்ன செய்யறோம் அப்படின்னா பேசியிருக்கோம். கொள்வதும் மிகைப்படாது, கொடுப்பதும் குறைவுபடாது, இதெல்லாம் பட்டினப்பாலையில இருக்கக்கூடியதான். மதுரை காஞ்சி இதே மாதிரி வணிகத்தை பத்தி பேசியிருக்கோம். அடுத்து எந்த நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா சேந்தன் திவாரம். அடுத்து பொறுத்துக. கலங்கரை விளக்கம் அப்படின்றது அந்த ஆங்கில வார்த்தையோட பொருத்தணும். லைட் ஹவுஸ் 1. அடுத்ததா பெருங்கடல் அப்படின்னா ஓஷன். கப்பல் தொழில்நுட்பம்னா மரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் அப்படின்னா மரைன் கிரியேச்சர். அப்ப 2, 4, 1, 3 ஆப்ஷன் 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி. அடுத்து விஷம் என்பதை விடம் என்று கூறுவது எந்த வகை சொல் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த விஷத்தை அப்படியே எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தற்சமம். அப்படியே எழுதணும். அதை மாத்தி நம்ம எழுதுறோம், தமிழ் சொற்களாக மாத்தி எழுதணும். அதுக்கு பேர் அப்படின்னா தற்பவம். அப்படியே எழுதுனா தற்சமம், மாத்தி எழுதுனா தற்பவம். வட சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. வட சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா தற்சமம், தற்பவம் 2 டைப் என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்கலாம். அடுத்து வடமொழியில் இருப்பது போல தமிழில் எழுதுவது எவ்வகை சொல் அப்படின்னு கேக்குறாங்க. வடமொழியில இருக்கிறது மாதிரியே தமிழ்ல எழுதுறது அப்படிங்கிறது எவ்வகை சொல் அப்படின்னு கேக்குறாங்க. வடமொழியில இருக்கிற மாதிரியே தமிழ்ல எழுதுறதுக்கு பேரு தற்சமம். அதை அப்படியே எழுதணும். இப்ப எப்படி சொல்ல, லக்ஷ்மி அப்படின்னா இதே மாதிரி நம்ம லக்ஷ்மின்னு எழுதணும்னா அதுக்கு பேரு தற்சமம். இதே இது லக்குமி அப்படின்னு எழுதணும்னா அது தற்பவம். அடுத்து அலங்காரம் அப்படிங்கிறத அதை நம்ம அப்படியே தான் எழுதுவோம். அப்ப அது தற்சமம். அங்கேயும் வடமொழியிலே அலங்காரம் தான் இருக்கும், இங்கேயே அலங்காரம். அடுத்து கூற்று 1. வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழ் இடம்பெறக்கூடிய சொற்கள் திசை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. வடமொழி தவிர பிற மொழிகள்ல இருந்து வந்து தமிழ் இடம்பெறக்கூடிய சொற்கள் என்ன சொல்றாங்கன்னா திசை சொற்கள். உதாரணமா சொல்லணும்னா கேணி, பெற்றம் இதெல்லாம் வடமொழி இல்லாம வேற மொழிகள்ல இருந்து வந்து இங்க வந்து வரக்கூடியது திசை சொற்கள். அடுத்தது வடமொழியிலிருந்து வந்து தமிழ் இடம்பெறக்கூடிய சொற்கள் வட சொற்கள். அதுக்கு பேரு வட சொற்கள். லக்ஷ்மி, கமலம் இதெல்லாம் வட சொற்கள். அடுத்து பொறுத்துக. நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லும் போது சப்மரைன். துறைமுகம் அப்படின்னா ஹார்பர். புயல் அப்படின்னா ஸ்ட்ராம். மாலுமினா செயிலர். அப்ப 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ. அடுத்து சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. 4 வகைப்படும். இது இலக்கண அடிப்படையில, இலக்கிய அடிப்படையில அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயற்சொல், உரிச்சொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு சொல்லி இது 4ஆ பிரிப்பாங்க. அதே மாதிரி அங்க பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இலக்கண அடிப்படையிலையும் பிரிப்பாங்க. சொற்கள் 4 வகைப்படும். சொல் என்பதன் வேறு பெயர்கள்ல மொழி, பதம், கிளவி இது எல்லாமே சொல்லை குறிக்கக்கூடியதான் ஆப்ஷன் டி. இலக்கிய வகையில சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4. இலக்கண வகையில சொற்கள் எத்தனை 4. ஆப்ஷன் ஏ. இயற்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க. பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல் அப்படின்னு சொல்லி இது எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 வகையா என்ன செய்யறாங்கன்னா பிரிக்கிறாங்க. அடுத்து கூற்று 1. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் திசை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. எளிதில் பொருள் விளங்குச்சு, சோறுன்னே பொருள் விளங்குது அப்படின்னா
அதுக்கு பேரு இயற்சொல், திசை சொல் கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல கிணறுன்னு சொல்றோம், இன்னொரு இடத்துல கேணின்றாங்க. அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றது. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஜன்னல்ன்றாங்க, இன்னொரு இடத்துல சாளரம்பாங்க. அந்த மாதிரி சொல்றதுக்கு பேரு திசை சொற்கள். அடுத்து ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தருவதற்குரியது சொல் அப்படின்றாங்க. அப்ப ரெண்டாவது கூற்று சரி, ஒன்னாவது தவறு. அப்ப அப்படி இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, ஒன்னாவது தவறு, ரெண்டாவது சரி. அடுத்து சரியான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. கூற்று 1, இலக்கண வகையில் சொற்கள் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் சொல்லி வகைப்படுத்திருக்காங்க. ரெண்டாவது கூற்று 2, இலக்கிய வகையில இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அடுத்து 4ஆ பிரிச்சிருக்காங்க. இலக்கண முறைப்படியும் எத்தனைதான், இலக்கண வகையிலையும் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வகை தான். ஒன்று பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு 4 தான். இலக்கிய வகையிலையுமே பாத்தீங்கன்னா இயற்சொல், திரிசொல், திசை சொல், வடசொல்னு 4 தான். அடுத்து இயற்சொற்கள் பெயர், வினை, இடை, உரின்னு 4 டைப்பா பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே சரி, ஆப்ஷன் டி. அடுத்து பெயர் இயற்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேக்குறாங்க. பெயர் இயற்சொல், மண் ஒரு பெயர் இயற்சொல், கல் ஒரு பெயர் இயற்சொல். அடுத்து வினை இயற்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க, வினை இயற்சொல். வந்தான் வினை இயற்சொல். அடுத்து என்ன சொல்லுவாங்க, உரி, சால, கூர், களி அப்படின்னு சொல்லும் போது அது என்ன சொல்லுவாங்கன்னா இடைச்சொல் அப்படிம்பாங்க. பாவனை இடைச்சொல். மாநகர் அப்படின்னா சால, தவ, கூர்களினா உரிச்சொல். அடுத்துதான் தவறான இணை கண்டறிக. பெயர் இயற்சொல் அப்படின்னா பொன், பொண்ணுன்றது அப்படியே இயற்கையாக இருக்கிற மாதிரி சொல்றது. அப்ப பொன் அப்படின்றது ஒரு பெயர் சொல், அப்ப பெயர் இயற்சொல். வினை இயற்சொல் நடந்தான் அப்படின்றது. இடை இயற்சொல் அப்படின்றது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க. இடை இயற்சொல்ன்றத அழுவம்னு கொடுத்திருக்காங்க. அழுவம் அப்படிங்கிறது என்ன கிடையாது, இயற்சொற்களே முதல்ல கிடையாது. அதுல இது இடை இயற்சொல் கிடையாது. அழுவம் அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது, நம்ம அந்த அழுவம் அந்த கப்பல்கள்ல பல வகைகள் இருக்குல்ல, அதுல எல்லாம் வரக்கூடியது. ஆனா அழுவம் அப்படிங்கறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா திரிசொல்லா சொல்லுவாங்க. ஏன்னா கற்றவர்களுக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதா அது சொல்லுவாங்க. உரி இயற்சொல் அப்படின்னு சொல்லும் போது உரிச்சொற்கடை, சால, தவ, நூல். அப்ப மாநகர்ன்றது உரி இயற்சொல். அப்ப இதுல பொருந்தாதது ஆப்ஷன் சி. அடுத்து கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள்ல மட்டுமே பயின்று வருபவையாகவும் இருக்கக்கூடியதா என்னது அப்படின்னா திரி சொற்கள்ன்றாங்க. சரி, திரி சொற்கள் பெயர், வினை, இடை, உரின்னு 4 டைப்பா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இயற் சொல்லும் 4 டைப்பா பிரிஞ்சிருக்கு, திரி சொல்லும் 4 டைப்பா பிரிஞ்சிருக்கு. இதுல பெயர் திரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு என்னது அப்படின்னா அழுவம், கப்பலை குறிக்கக்கூடியது அழுவம். அடுத்து வினை திரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா இயம்பினான். இதெல்லாமே படிச்சவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இப்ப அங்க பாத்தீங்கன்னா நடந்தான்றது வினை இயற்சொல், ஆனா இங்க பாத்தீங்கன்னா இயம்பினான், விளம்பினான் அதெல்லாம் சொல்றது வந்து படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது வந்து வினை திரிச்சொல். அடுத்து இடை இயற்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு, இங்க வந்து இயற்சொல் வந்திருக்கு, இடை இயற்சொல் அவனை, ஆப்ஷன் இ. அடுத்து அகர வரிசைப்படுத்தி எழுதுக. மண், பொன், மாநகர், வடசொல். இதுலதான் உயிரெழுத்துக்கள் வந்திருக்கான்னு பார்த்தோம்னா இல்ல. அப்ப நம்ம மெய் எழுத்துக்கள் எழுதணும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, எரள, வளல, ரகரம், நகரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்ப இதுல முதல்ல இங்க வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா இல்ல, பகர வரிசையிலேயே இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்கு. பகர வரிசை தான் முதல்ல வருது. இதை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஓ, பொன். அப்ப பொன் தான் என்னது அப்படின்னா முதல்ல வரும். ஏன்னா இப்புக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு, இம்மு இருக்கு. மகர வரிசையில எத்தனை இருக்கு, இம்மு கூட்டல் ஆ, இம்மு கூட்டல் அ. அப்ப குறில் வந்து 2வது, நெடில் வந்து 3வது. அடுத்தது என்னது அப்படின்னா வடசொல். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி. ஆங்கர் அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்னா நங்கூரம். திரிசொல் எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க, அதுவும் 4, ஆப்ஷன் சி. உரி திரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்றாங்க. உரி திரி சொல் வந்து கூர், மிகுதி. கூர்னா மிகுதி அப்படின்றது நமக்கு அப்ப தெரியும். அப்ப உரி திரி சொல். ஷிப்யார்ட் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கப்பல் தளம். பெரிய அளவில் கடல் பயணத்துக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது பெரிய அளவுல நம்ம கடல் பயணத்துக்காக என்ன எப்படி பயன்படுத்தணும், அந்த படகுகளோட பேர் என்ன அப்படின்னா களம், வங்கம், நாவா. இது எல்லாத்தையுமே பயன்படுத்தணும், ஆப்ஷன் சி. சரி, டி. அடுத்து கப்பல் கட்டும் கலைஞர்கள் எப்படி சொன்னாங்க, களம் செய் கம்மியர் அப்படின்னாங்க. கம்மியர், ஆப்ஷன் ஏ. அடுத்து பெயர் திரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு வங்கம் அப்படின்றாங்க. வங்கம், சரி. இங்க கேள்வி தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க. அடுத்து வினை திரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பயின்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இடைத்திரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு மான, ஒப்ப, அன்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து உரி திரி சொல்லுக்கு எடுத்துக்காட்டு அடின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது, ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்து
சரியான கூற்று எது? கூற்று 1, இளைத்த மரத்தில் காணப்படக்கூடிய உருவங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணடை அப்படிம்பாங்க. இளைத்த மரத்தில் காணப்படக்கூடிய உருவங்கள் கண்ணடை. கப்பல் கட்டும் போது தமிழர்கள் கப்பலோட பக்கங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா தேக்கு, வெண்தேக்கு, சைட்ல எல்லாம் வெண்தேக்கு, தேக்கு, கீழெல்லாம் இழுப்பை, புன்னை அதெல்லாம் போட்டுறாங்க. நீர்மட்ட வைப்புக்கு, அதாவது கீழ்பலகையா இழுப்பை, புன்னை, நாவல் இதெல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த 3 கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் பி. களம் செய் கம்மியர் வருகன சாவோய் எனும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. மணிமேகலை. களம் செய் கம்மியர் கப்பல் கட்டக்கூடிய கலைஞர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. வருகன கூய் அப்படின்னு சொல்றது, வருகன சாவாய் அப்படின்றது மணிமேகலை. நியூசிலாந்து நாட்டுல வெலிங்டன் அருங்காட்சியகத்துல பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல் கூற்று. 2வது, பிற்கால சோழ மன்னர்களான ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை ஜெயிச்சதா வரலாறு சொல்லுது அப்படின்றாங்க. 2 கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் ஏ. நியூசிலாந்துல வெலிங்டன் அருங்காட்சியகம். களம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கப்பல். ஆப்ஷன் பி. அடுத்து, தமிழர்கள் எவற்றை வழிகாட்டியாக கொண்டு கடற்பயணத்தை செய்திருக்கலாம் அப்படின்ற கருத்து இருக்கு அப்படின்னா ஆமைகளை வழிகாட்டிகளாக கொண்டு என்ன செஞ்சிருக்காங்க, கடற்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. அடுத்து, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. ஆப்ஷன் ஏ. ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற புதினத்தை எழுதினவர் யார் அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன். ஆப்ஷன் ஏ. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆப்ஷன் டி. அடுத்து, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா இந்த ஜூல்ஸ் வெர்ன். களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரைசேர் குந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறு. களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் களம் சேர்க்குந்து. களத்துல கொண்டு வந்து தோணியில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. களத்துல வந்து அந்த பொற்பரிசு தோணி மூலமா நம்மகிட்ட வருது அப்படின்னு. தூண் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா மதலை. மதலைனா தூண் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் சி. அடுத்து, ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்கணும். ஆனா தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா வாக்கர். ஆப்ஷன் ஏ. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் அப்படின்னா வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு போனாங்க. வங்கம் தான் பெரிய கப்பல். அடுத்து, 80 நாளில் உலகத்தை சுற்றி அப்படின்னா புனிதத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அந்த ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்ற பிரான்ஸ் நாட்டுக்காரர். பூமியின் மையத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்ற புதினத்தினுடைய ஆசிரியரும் ஜூல்ஸ் வெர்ன் தான். அடுத்து, அகர வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள்ல இருந்தா அதான் நம்ம முதல்ல எடுப்போம். அப்ப ஆல இருக்கக்கூடியது உயிரெழுத்து. அப்ப அஞ்சான் அப்படிங்கிறது முதல்ல எழுதுறோம். அடுத்து, வேற ஏதாவது உயிரெழுத்து இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இளங்கயிறு, இது 2வது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு தான் முதல்ல வரும். அப்ப பாய்மரம் 3, வகர வரிசை இடையின எழுத்து. அப்ப இதான் 4வது. அப்ப அந்த வரிசையில பார்த்தோம்னா ஆப்ஷன். பிழையற்ற வாக்கியம் எது? வழிதொழிலாண்ட உறவோன் மருக. வழிதொழிலாண்ட உறவோன் மருக. ஆப்ஷன் ஏ. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படின்னு சொல்றது புறப்பாடல்ல வெண்ணிக்குயத்தியார் பாடிப்பாங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. அடுத்து, கப்பலை செலுத்துவோரை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா மாலுமி, நீஹாமான், நீங்கான். இது எல்லாமே கப்பலை செலுத்துறவங்களை பத்தி அழைப்பாங்க. சமுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியையும் கப்பல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா கப்பல் சாத்திரம். சமுக்கு அப்படின்ற ஒரு கருவியும் கப்பல்ல இருந்துச்சுன்னு சொல்றது கப்பல் சாத்திரம். கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க. அடிமரம், எரா. குறுக்கு மரத்துக்கு பேரு பருமல். அடிமரம்னா எரா. கப்பலினுடைய உறுப்புகள்ல சரியானது எரா, பருமல், கூம்பு அனைத்தும் சரி. இது எல்லாமே இருக்கு, கூம்புமே இருக்கு. அடுத்து, பாய்மர கப்பலினுடைய பாய், கயிறு ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய பழுதை மரப்பிசன் கொண்டு இணைத்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பரிபாடல். மரத்தினாலான ஆணிகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொகுதி அப்படிம்பாங்க. அடிமரம் தான் எரா, பக்க மரம் வந்து அடிமரம் எரானா சைட்ல இருக்கக்கூடிய மரம் வந்து பருமல். தொகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது இரும்பாலான ஆணி. அடுத்து, கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்களுக்கு பேரு பாய்மர கப்பல். 1 சரி. 2வது, கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில திருப்புறதுக்கும் பயன்படக்கூடிய முதன்மையான கருவி எது அப்படின்னா சுக்கான். 2மே சரி. கப்பலை நிறுத்துவதற்கு பயன்படக்கூடியது நங்கூரம். அடுத்து, மார்க்கோ போலோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க. இத்தாலிய பயணியான மார்க்கோ போலோ. அடுத்து, லக்ஷ்மி அப்படின்றதை லக்குமி அப்படின்னு எழுதுற இந்த லக்ஷ்மிய அப்படியே எழுதணும்னா அதுக்கு பேர் தற்சமம். ஆனா மாத்தி எழுதணும்னா அதுக்கு பேரு தற்பவம். கப்பல் என்பதை குறிக்கக்கூடிய வேறு பெயர்களில் சரியானது எது? வங்கம், அம்பி, நாவாய். இது எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடியதுல சரியானதுதான். அப்ப இதோட 4வது இயல்ல இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் எல்லாமே முடியுது. இயல் 5 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.